ரிட்டர்ன் ஓடிடுறாங்க. அப்ப முஸ்லிம்களுடைய படை அந்த 650 பேர் கொண்ட படையை விரட்டி கொண்டு போறாங்க. அந்த 650 பேர் நினைச்சாங்க அந்த எதிரி படையை விரட்டி கொண்டு போகும்போது மேல இருந்த அந்த 50 சஹாபாக்கள்ல 37 பேர் மலையை விட்டு கீழே இறங்கிடுறாங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு என்னத்தை பிளான் பண்ணாலும் அது நடக்குது. 37 பேர் கீழே இறங்கினத்தோட மேல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 13 பேர். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு படை என்ன செய்திருந்தால் அந்த 13 பேரையும் தாக்கிட்டு மலைக்கு பின்புறமாக வந்துடுறாங்க. மலைக்கு பின்புறமாக வந்தால் முஸ்லிம்களுடைய படை எதிரி படையை விரட்டி போகுது. விரண்டு போன எதிரி படை என்ன செய்யறாங்க? ரிட்டர்ன் அவங்க திரும்பிடுறாங்க. விரண்டு போன மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க? ரிட்டர்ன் திரும்பிடுறாங்க. பின்னாடி காலித் பின் வலீத் ரலியல்லாஹு படை திரும்ப இங்கால எதிரி படை. சரியான நடுவுல யாருடைய படை இருக்குது? முஸ்லிம்களுடைய படை. முஸ்லிம்களுடைய படை என்ன செஞ்சாங்கடா? அப்படி டோட்டலா கவர் பண்ணிட்டாங்க. அப்ப நாலா பகுதியில இருந்து என்ன செய்யப்படுவது? முஸ்லிம்களுடைய படைக்கு வாள்வெட்டுக்கள், அம்பு, அதே போன்ற தாக்குதல் வந்து கொண்டே இருக்குது. வரலாற்றுல பதிவு செய்யப்படுவது சஹாபாக்களுக்கு யுத்தத்தை ஈடு செய்ய முடியாத அளவுக்கு இந்த யுத்தம் மாறிச்சு. எப்படின்னா ஒரு சில சஹாபாக்கள் இந்த மலைக்கு மேலே ஏறிட்டாங்க. வரலாற்றை படிச்சு பார்த்தா தெரியும். ஒரு சில சஹாபாக்கள் மலைக்கு மேலே ஏறிட்டாங்க. சிதறி போன படையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? ஒன்று சேர்க்கிறாங்க. வாங்க ஒன்று சேர்க்கும் போது அவங்களுடைய டார்கெட் இருந்துச்சு ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லணும். அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதரையும் கொல்லணும்ன்ற டார்கெட்டோட அவங்க வந்து பத்ர்ல அந்த குரோதம், பத்ர்ல வெற்றி கொண்டதன் பிறகு அவங்க தோல்வி அனுபவிச்சாங்க தானே, அந்த குரோதத்துல வந்தது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு வந்து பத்ருடைய போர்க்களத்துல ரொம்பவே என்ன செஞ்சாங்க? மும்முரமாக யுத்தம் செஞ்சாங்க. அப்ப ஹம்ஸாவை கொல்லணும், முஹம்மதை கொல்லணும், இந்த ரெண்டையும் கொண்டு மேக்ஸிமம் இவங்க ரெண்டு பேரும் நான் கொண்டுட்டோம்னா முஸ்லிம்களுடைய வாய் அமர்ந்துடும். அந்த நோக்கத்துல அவங்க வந்தாங்க. ரசூலுல்லாஹ் படையை ஒன்று சேர்க்கும் போது எதிரி படை பாக்குறாங்க. அடையாளம் விளங்காது, யார் முஹம்மது யாருன்னு விளங்காது. அப்ப எதிரி படை பாக்குறாங்க, இவருதான் முஹம்மதாக இருக்குமோ என்று. ரசூலுல்லாஹ் ஒன்று சேர்க்கும் போது வரக்கூடிய அம்பெல்லாம் யாருக்கு வருவது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அம்பு வருவது. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வை சுமந்து கொண்டு வரக்கூடிய அம்பை யார் சுமந்து கொண்டது? சஹாபாக்கள். ஒவ்வொருத்தராக சுமந்து கொண்டு வரக்கூடிய அம்புகள் கூட ஷஹீதாக்கப்படுறாங்க. கடைசியாக ஒரு எதிரிப்படை வீரர் என்ன செய்யறார் என்றால் அல்லாஹ்வின் தூதரை வெட்டுவதற்காக வேண்டி குதிரையிலேயோ அல்லது ஒட்டகத்திலேயோ வாரான். என்ன செய்வது? அல்லாஹ்வின் தூதரை வெட்டுவதற்காக வேண்டி ஒரு பெண்மணி பார்க்கிறா. யார்? இமாரா அல்லது அமாரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி பார்க்கிறா. ரசூலுல்லாஹ்வுக்கு வாள் வெட்டு வருவது. எதிரிப்படை வீரன் அல்லாஹ்வின் தூதரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வின் தூதரை வெட்டுவதற்கு வாள் ஓங்கி வெட்ட ஆரம்பிக்கின்ற போது அந்த பெண்மணி குதிரையோட சேர்த்து செய்யறா. அந்த படைவீரனை தள்ளி விட்டுறா. வரக்கூடிய வெட்டி ஆழ்த்தப்படுவது அந்த இமாரா என்று சொல்லக்கூடிய பெண்மணி படுவது. மரணிக்கும் வரை அவருடைய அந்த பெண்ணுடைய தோற்றத்தில் அதனுடைய அடையாளம் இருக்குது. அவர் யுத்தம் மாறி எல்லாம் போச்சு. இன்னும் ஒரு செய்தியை பரப்பி விடுறாங்க, நாங்கள் கொன்று விட்டோம். யுத்தம் திசை மாறியத்தோட சஹாபாக்களுடைய மனசு கொஞ்சம் உடைஞ்சிருச்சு. இரண்டாவது, அல்லாஹ்வின் தூதர் மரணிச்சு விட்டார்கள் என்று சொன்ன உடனே என்ன செஞ்சிச்சு? அவங்களுடைய மனது ரொம்பவே கவலை ஆயிடுச்சு. ஒரு சில சஹாபாக்கள் திணறி போயிருக்கிறாங்க. அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு சில சஹாபாக்களுடைய ஈமான் பேசி எந்த அளவுக்கு பாருங்க. ஒரு சில சஹாபாக்கள் மலைக்கு மேல ஏறினு சொன்னதானே. அப்ப அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு வராங்க. ஒரு சில சஹாபாக்கள் மலையோரமாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. கேட்கிறாங்க, என்னப்பா இந்த இடத்துல இருக்கிறீங்க? அப்ப அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, யுத்தம் திசை மாறி போய்விட்டது, அல்லாஹ்வின் தூதரும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். இந்த யுத்தத்தை நாங்க எப்படி செய்யற மனக்கவலையை சொல்கின்ற போது அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நோக்கத்துக்காக வேண்டி நம்மை இந்த இடத்துக்கு அழைத்து வந்தார்களோ அந்த நோக்கத்தை நானும் நீங்களும் நிறைவேற்றாவிட்டால் அல்லாஹ்வினுடைய தண்டனைக்கு உட்படுத்தப்படும். உஹத் மலையடிவாரத்திலே சுவர்க்கத்தினுடைய காற்று வீசுகிறது. யுத்தத்துல வந்து ஷஹீத் ஆகிறாரு. அன்பான ஈமானி உறவுகளே, கடைசியாக ரசூலுல்லாஹ் எல்லா ஜனாசாக்களையும் ஒன்று சேர்க்கிறாங்க. அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு ஜனாசாவை காணல. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அனஸ் எங்க? ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் தேடுறாங்க. கடைசியாக அவருடைய சகோதரி வந்து ஒரு விரலினுடைய அடையாளத்தை வச்சு இவர்தான் அனஸ் என்ன செய்யப்படுவது? அடையாளப்படுத்தப்படுவது. எந்த அளவுக்கு அவங்க குரோதத்தோட வந்தாங்கன்னு பாருங்க. ஷஹீதுகளுடைய ஜனாசா மையத்து மௌத்தாகிட்டாங்க, உயிர் இல்ல. அந்த ஜனாசாக்களை வெட்டி குதறினாங்க. ஏன்? முஸ்லிம்களுக்கு விருப்பம் உண்டு பண்ணணும். ரசூலுல்லாஹ் சில ஜனாசாக்களை பார்த்ததோட ரசூலுல்லாஹ் எப்போதும் சபிப்பவர்கள் கிடையாது. அல்லாஹ்வின் தூதருடைய பண்பு கூட சபிக்கக்கூடிய பண்பு கிடையாது. சில ஜனாசாக்களை பார்த்துட்டு அல்லாஹ்வின் தூதருக்கு முடியாமல் ரசூலுல்லாஹ் சபிக்கல, இறைவா நீயே பார்த்துக்கோன்னு முடிவு கொடுத்தாங்க. இன்னும் ஒரு பெண்மணி ஓடி வரா ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ் என்னுடைய சகோதரன் ஈமானிய உணர்வை பாருங்கள், என்னுடைய சகோதரன் ஹன்தலா யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அல்லாஹ்வின் தூதரே, யார் ஹன்தலா? திருமணம் முடிச்சு ஒரே ஒரு நாள் இல்லற வாழ்க்கையில குளிப்பு கிடமையான நிலைமை. ரசூலுல்லாஹ் ஹன்தலாட்ட யுத்தத்தை பத்தி சொல்லல, வந்துட்டாங்க. ஏன்? அவர் திருமணம் முடிச்சிட்டார். அவர்கிட்ட சொன்ன அவருடைய வாழ்க்கையை அவர் துளைச்சிடுவாரு. ரசூலுல்லாஹ் சொல்லல. யுத்தம் ரசூலுல்லாஹ் யுத்தத்தை கிளம்பினாங்கன்னு சொன்னதோடு படுக்கையை விட்டுட்டு வாராரு. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அந்த சகோதரி கேட்கிற, யா ரசூலுல்லாஹ் எங்க சகோதரன் குளிப்பு கடமையான நிலைமையில யுத்தத்துல பங்கு கொண்டு ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அல்லாஹ்வின் தூதரே,
என்னுடைய சகோதரனுடைய ஜனாசாவினுடைய சட்டம் என்ன? ஜனாசாவை கேட்டு வரல, என் சகோதரனை தாங்கன்னு கேட்டு வரல, ஜனாசாவினுடைய சட்டம் என்னன்னு கேட்ட போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹம்ஸாவுடைய ஜனாசாவை மலாயிகா மார்கள் என்ன செய்கிறாங்க? குறிப்பாட்டுறாங்க. அன்பார்ந்த ஈமானியர்களே, என்ன தியாகம், என்ன தியாகத்தை நானும் நீங்களும் பண்ணியிருக்கிறோம். இன்னும் ஒரு சஹாபி வாராரு, யா ரசூலல்லாஹ், முஸ்அப் இப்னு உமைர். முஸ்அப் இப்னு உமைர். அன்பார்ந்த ஈமானியர்களே, இவ்வாறுபட்ட பிள்ளைகளை நானும் நீங்களும் வளர்க்க வேண்டும். இவ்வாறுபட்ட பிள்ளைகளை நானும் நீங்களும் வளர்க்க வேண்டும். வெறுமனே 19க்கும் 20 வயசுக்கு இடைப்பட்ட ஒரு இளம் வாலிபன் யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டார். இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னாடி அவருடைய ஆடையை சுமப்பதற்கு வேலையாட்கள். இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு தாய் என்ன சொல்றா? முஸாபே, இஸ்லாத்தை விட்டுட்டு நீ வரலாட்டி நான் மௌத்தாயிருவேன், இந்த உயிரை மாய்த்திருவேன். தன் தாயிட்ட சொல்றார், அல்லாஹ் பல விடுத்த உயிரை தந்தாலும் இஸ்லாத்தையும் முஹம்மதையும் விட்டு வரமாட்டேன், ஷஹீத். இந்த வஹதுல ஒரு சஹாபி வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், முஸ்அப் இப்னு உமைருடைய ஜனாசாவை தலையை மூடினா கால் வழங்குது, அல்லாஹ்வின் தூதரே, காலை மூடினா தலை வழங்குது. அவருடைய ஜனாசாவை நாங்கள் எவ்வாறு கஃன் செய்வது, அல்லாஹ்வின் தூதரே? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்அப் இப்னு உமைருடைய தலையை கஃனை கொண்டு மூடி கால் பகுதியை புட்களை கொண்டு என்ன செய்யுங்கள், அவருடைய ஜனாசாவை கஃன் செய்யுங்கள் சொல்றாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு பார்ப்பதற்கே ஒரு கஷ்டமான நிலைமையில் அவருடைய உடலுடைய உடுப்புகள் எல்லாம் வெளியே திருப்பண்டு அளவுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு. இந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டார். அல்லாஹ்வின் தூதருடைய பள்ளம் கூட என்ன செய்யப்பட்டு உடைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள், அந்த 70 சஹாபாக்களுடைய கபர்ஸ்தானம் இருக்குது. போய் பார்த்துட்டு நாங்க துஆவை கேட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் செய்வோம். நாங்க நீங்க ரிட்டர்ன் இன்ஷா அல்லாஹ் போயிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.